வெல்கம் டு ஏபி லாக்ஸ். இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் சிக்கன். ஊத்துற என்ன ஊத்துறா? ஊத்துறா. கொண்டா கையில கடுகு எடுப்பா. இஞ்சி போட்டு பேஸ்ட் கொடுப்பா. எதுவே போடாது. இது வந்து சாப்பிட சிக்கன். வெங்காயத்தை சாப்பிடாத. வெங்காயத்தை கொஞ்சம் அள்ளி போடுப்பா. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்கோர் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வதங்குற மாதிரி தெரியுது. வெங்காயம் ஒன்றா போடுறீங்களா? ஏன் சொல்லு, எனக்கு தெரியல. ஏன் வதங்கின்னு போடலையா இல்லை என்ன? ஒன்றா போட்டால் வதங்காது. ஒன்றா போட்டால் வதங்காதா? உண்டான போட்டால் வதங்குமா? சொல்லி தொலைய பண்ணி வேட்டா. நீ என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சிக்கன் ஒன்றா எடுத்து போடுறாரு. ஏய் அடி பிடிக்கிறேன் நீ. இது ஈரலே வரமாட்டேங்குது. பேர் ஈரலே ஈரல். ஏய் வேகமா எடுத்து போடா. இது காமிச்சிட்டு பாஸ் பண்ணிட்டு காமிச்சிட்டு அதை எடுத்து வாடி போட போறா. இது இதுதால அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறான். தெய்வமே தெய்வமே. பாருங்க ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. தேவையான அளவு உப்பு. தேவையில்லாத போது அந்த உப்பு தனியாக வச்சிருப்பான். இஞ்சி பூண்டு பேசுடா. இஞ்சி பூண்டு பேசு. ஏய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்னடா ஏய் அடிப்பு போடும். ஏய் அடுப்பு தீயிட்டு பாருங்க. என்ன தீயிட்டு? அடுப்பு கீழே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனா எவன் வரான்றது எனக்கு தெரியல. எந்த ட்ரிப்? அந்த ஃபர்ஸ்ட் செம்ல புக் பண்ணில. அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல அது புக் பண்ண கிடையாது. அப்பதான் பேசவே ஆரம்பிச்சோம். நான் காலேஜே முடிக்க போறேன். இப்போ காலேஜ் முடிக்க போறீங்களா? ஆனா இப்போ காலேஜ் செகண்ட் இயர் போயிருந்தேன். நான் ஃபைனல் இயர் எக்ஸாம் இருக்கும்போது எனக்கு ஃபோன் அடிக்கிறான். இந்த மாதிரி தம்பி நான் புக் பண்ணோம், எனக்கு இது ஆதார் கார்டு அனுப்பிச்சு விடுறான். அன்னைக்கு அனுப்பிச்சு விட்டதோட சரி வெளியே வந்து நான் 2.5 வருஷம் அது காலேஜ் முடிச்சு. எவனுமே வந்து இப்பவே கண்ணை கட்டுது. இவன் 11வது படிச்சு எழுதினான். அப்பதான் நான் காலேஜ் படிச்சு ஏறி இப்போ ஃபைனல் இயர். இவரு வந்து 7வது படிச்சுட்டு இப்போ 8வது போலாமா வேணாம்னு யோசிச்சுனாங்க பையன். இவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு இல்ல நீங்க போயிட்டாங்க. நான் வரும்போது வந்து வேணா போலாம் வாத்தி சொன்னாங்க. இன்னொருத்த என்ன பண்ணிக்கிறேன், வெளிநாட்டு வரவே மாட்டேன். போக போறல ஆதார் கார்டு அனுப்பி அனுப்புறான். மலேசியா எடுத்து அனுப்புறான் புக் பண்றதுக்கு. எப்படியோ ஆனா அவனே வந்துட்டு போறான். எப்படியோ ஒன்று ஃபைனலா அடுத்த வாரம் வேலைக்கிழமை போக போறோம். பாத்துக்கலாம். ஏய் குக்காய்க்கிற பாரா ஏன்டா அர்ஜென்ட் பாருங்க எல்லாம். ஸ்பெஷல் சிக்கன் எப்படி இருக்குது? தெரியல ஒரு வேலை என்ன பண்ணலாம். என்ன பண்ணா டெய்லி 2 ரூபாய்க்கு ஓசில கிடைக்கிறது போய் ஏதோ பண்ணுறான். பண்ண சரி நீங்க பேசுங்க. நாங்க கொஞ்சம் கறி வந்துருக்காங்க பாத்துறோம். வெந்திருக்காரா இருடா கொஞ்ச நேரம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். ஸ்பெஷல் சிக்கன் சரியாக ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. நல்லா இருக்குதா? நம்ம எல்லாம் டீ குடிக்கிறது 7 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோமா? இவன் 9 மணிக்கு எடுத்து 9:45 இவனை கூட்டுன்னு சிப்ஸ் வாங்க சொல்லுவான். டெய்லியும் இவனுக்கு சப்போர்ட். இவன் ஏன் இன்னும் வாங்கி கொடுத்துறான் இவனுக்கு. அதனால வீட்டுல போய் சொல்லக்கூடாதுல்ல. இந்த மாதிரி 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. எப்படி டெய்லியுமா? டெய்லி கன்ஃபார்ம்.
ஏய் கோழியில முட்டை வந்துச்சா முட்டையில கோழி வந்துச்சா யாரா பதில் சொல்லுடா. தாத்தா ஒரு நாள் என்ன பண்ணாரு, கோழி கொடுத்தாரு. அப்போ முட்டை போட்டுச்சு. அந்த கோழி அந்த முட்டை வச்சதுக்கு அப்புறம் அந்த கோழி எங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஃப்ரான்ஸ் நல்லா வாசம் கமகமன்னு வந்து கொண்டிருக்கிறது. தீபாவளி ஸ்பெஷல் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இதோட ரெசிபியை நம்ம பார்த்துடலாம். ஆளுக்கு ஒரு ரெசிபியா சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. 100 ml எண்ணெய், 400 கிராம் வெங்காயம், 2 கிலோ சிக்கன், மறந்துட்டியா? உப்பு, தக்காளி, சால்ட். ஆடா டேய் பரமா படிடா. பைத்தியக்கார பையலே படுறா அதுதான் சொன்னது இல்ல. அதான் உப்பு சொல்லிட்டு திரும்ப சாப்பிட்டு சொல்லுங்கிற. உப்பு காரமா கரெக்டாக பார்க்கலாம். என்ன தெரிகிறது? உப்பு காணும், காரமே காணும். கை மட்டும் தெரிகிறது பாரு. தெரியலையே. நல்லவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாய்ங்களா உப்பு அடி பிடிச்சி ஃபர்ஸ்ட் நீ அப்படியே கை நீட்டு. எல்லாம் டேஸ்ட் பண்ணலாம் வாங்க गाइस. நக்கு நக்கு ப்ரோ அத சொல்லிடலாம் ப்ரோ சத்தியமா. நீ நக்குறா அரமடா நீ நக்கு வாங்க தோப்புல ஸ்பெஷல் சிக்கன் நக்கிட்டு போவீங்க. அகட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை நம்ம ஊர்ல அதிகமா வந்துச்சுல. ஏதோ அமௌண்ட் ஆனிச்சு என்னன்னு எனக்கு தெரியல. என்னன்னு சொல்லுங்க. ஒரு 10-15 பேர் போய்க்கிறாங்கப்பா குளிக்கிறதுக்கு. எந்த இடத்துல? அங்க கறி இருக்குன்னு சரி நம்ம மாம்பழ கறிப்பேட்டை போவோம் இல்லையா? ஆமா இந்த விழாக்கள் சொல்லுவாங்க. அங்கதான் போயிட்டு எல்லாம் ஃபேமிலியா போயிருக்காங்க போல. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 10 வயசு பசங்க எல்லாம் கூப்பிட்டு போய்க்கிறாங்க. போயிட்டு சமைச்சிட்டு வரும்போது ஆத்துல வெள்ளம். போகும்போது இல்லையா? போகும்போது இல்ல எல்லாம் தாண்டி போயிட்டாங்க. அங்க இருக்கும்போது போயிட்டு இருந்திருக்காங்க. வெள்ளம் வந்துருது. வெள்ளம்னாக்கா ஆந்திராவில வந்து தண்ணி டேம் கட்டி டேய் சும்மாறா தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. திடீர்னு தண்ணி வந்து ஃபுல்லாகி அதில் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஊருக்கு டேம் எல்லாம் இருக்குதா? நம்ம ஊர்ல இல்ல பக்கம் ஆந்திராவில். நம்ம ஊர்ல இருந்து தான் நம்ம ஊர் உருட்டுருமே. அதான் பார்த்தேன். என்னடா நம்ம ஊர்ல திடீர்னு டேம்? நம்ம ஆத்துலயே தண்ணி போக மாட்டோம். ஆந்திராவில் வந்து காவாய் தண்ணி வெட்டி வச்சாவே பக்கத்தில் அவங்க வந்து வெட்டி போயிடுவாங்க. அந்த மாதிரி இவங்கதான் பாரு. இவங்க இடத்துல ஒன்றும் வரக்கூடாது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? வடகிழக்கு பருவமழை அடத்திருக்கிறேன். ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுக்கிறாங்க நாளைக்கு. எங்க ஊருக்கு லீவ் விட்டுறாங்களா பாரு. உங்க ஊர் எந்த ஊரு? தஞ்சாவூர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் காவேரி நீர் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் போட்டிருக்காங்கப்பா. உங்க ஊர் எந்த ஊரு? எல்லாம் நாங்களும் அந்த ஊர் தான்டா. எல்லாரும் ஒண்ணு வர மாதிரி போட்டுறோம். என்னடா வாசம் முன்னூறு இருக்கா?